கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளாய் எப்பொழுதும் 2 விதமான சிந்தனை போராடி கொண்டே இருக்கும். அதில் ஒரு சிந்தனை தான் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு தடையா இருக்கிறது. அந்த 2 விதமான சிந்தனைகள் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஆம் தேவ ஜனமே, தேவனுக்கு ஏற்ற சிந்தனையும் மனுஷருக்கு ஏற்ற சிந்தனையும் எப்பொழுதும் ஒன்றுக்கொன்று போராடி கொண்டே தான் இருக்கிறது. எப்படி மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறதோ அப்படியாய் இவைகள் போராடி கொண்டிருக்கின்றன. தேவனோடு இருந்தவன் தான் பேதுரு. இயேசு யார் என்பதை யாரும் அறியாத நேரத்தில் அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று பிதாவினால் வெளிப்படுத்தப்பட்டு பிதாவின் சுத்தத்தை செய்தவன் தான். பிதாவுக்கு ஏற்றவைகளை சிந்தித்துக் கொண்டிருந்தவன் தான். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை, அதாவது தனக்கு பிரியமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார் என்று தெரிந்தவுடன் அவரை பிரிய மனம் இல்லாமல் அங்கே மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான். நடக்கிறது என்ன? தேவ சித்தத்தை செய்ய இடரலாய் இருந்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து செய்து கொண்டும் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களை உங்கள் பிதாவின் சித்தத்திலிருந்து திசை திருப்பவும் ஆண்டவருக்கு பிரயோஜனமாய் பயன்பட்டு கொண்டு வருகிற நீங்கள் அவருக்கு இடரலாயிருக்கவும் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தடையாய் மாற்றவும் பிசாசு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் தான் மனுஷ சிந்தை. ஆகவே மிகவும் கவனமாயிருங்கள். தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நாம் ஓடும் போது பிசாசு நமக்கு இருக்கிற குறைகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, பலவீனங்களை காண்பித்து தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நம்மை அந்த சிந்தனையிலிருந்து திசை திருப்பி, இங்கே பார், உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, இவ்வளவு போராட்டம் இருக்கிறது, இவ்வளவு பலவீனம் இருக்கிறது என்று நம்முடைய குறைகளை காண்பித்து மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்து நம்மை மனுஷ கவலையில் தள்ளக்கூடும். ஆகவே அதன் மேல் நாம் கண்ணோக்கமாயிராமல் உலக சிந்தையையோ மனுஷருக்கு ஏற்றவைகளையோ சிந்தியாமல் நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பில் சரியாய் ஓடுவோம். இப்பொழுது இருக்கிற பாடுகள் வரப்போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்ற நினைப்பு எப்பொழுதும் நமக்கு இருக்குமானால் தேவனுக்கு ஏற்றவைகளை எப்பொழுதும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க முடியும். தேவ ஜனமே, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவர்கள் தான் நாம். ஆனால் சில நேரத்தில் பிசாசு மனுஷருக்கேற்ற சிந்தனைகளை கொண்டு வரும்போது அதை கடிந்து கொண்டு, இல்லை, நான் இதற்காக அழைக்கப்படவில்லை, என் சிந்தை வேறு என்பதை, உங்கள் சிந்தை என்ன என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தும் விகாய் நடந்து கொள்ளுங்கள். மனுஷருக்கேற்றவைகளை சிந்திக்கிறதை இன்றைக்கு நிறுத்துங்கள். தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.